கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார் வேதனையோடு, நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த வார்த்தைகள் ஒருவரின் ஏமாற்றத்தையும் எதிர்பார்த்ததை விட மாறுபட்ட ஒரு நிலையை குறிக்கிறது. நான் உங்களுக்காக வந்தேன் என்பது ஒரு நபர் ஒருவருக்காக அல்லது ஒரு காரியத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த போதும் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் போன நிலையை குறிக்கிறது. நீங்களோ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அந்த அர்ப்பணிப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதை குறிக்கிறது. இதை இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு நபர் மற்றவருக்காக ஏதாவது செய்ய நினைத்து அதற்கான முயற்சிகள் எடுத்தும் அந்த முயற்சிகள் சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்பதை இந்த வார்த்தைகள் காட்டுகின்றன. இது ஏமாற்றம், புறக்கணிப்பு போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களை, இந்த பூமியிலே நாம் ஒருவருக்காக எல்லாவற்றையும் செய்யும்போது அவர்கள் நம்மை புறக்கணிக்கும் போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பெற்றோர்கள் வாழ்வோம் இல்லையா? எவ்வளோ கஷ்டம், அது உங்களுக்கே தெரியும். படிப்புக்கோ ஒரு அவங்களுக்கு எல்லா தேவைகளுக்கும் ஒரு தகப்பனோ ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள். சிலர் கணவன் சரியில்லாத போது மனைவியானவள் எவ்வளோ வீட்டு வேலைகளை செய்து உறவினர்கிட்ட இருந்தாலும் நிந்தை அவமானங்கள் எல்லாவற்றையும் பட்டு அந்த பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்ந்து அவர்களுக்காகவே இருக்கும்பொழுது பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் பெருசான பிறகு தாயை புறக்கணிக்கும் போது அந்த தாய் எவ்வளோ படுவாள் வேதனை. நான் இவர்களுக்காகவே வாழ்ந்தேனே, இவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்களே என்று அந்த இடத்துல தாயானவள் மிகவும் கவலைப்படுவார் இல்லையா? இதே தான் இங்கே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவர் நமக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் நிறைய பேர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை தான் அவர் வருத்தத்தோடு சொல்லுகிறார். நானும் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆண்டவர் வருத்தப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களை, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நமக்காகவே வந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்மை மீட்டுக்கொள்வதற்காகவே தன்னுடைய இரத்தத்தை அவர் கொடுத்தார். நம்மளுடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? அவரை விசுவாசிங்கள். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், மரித்தாலும் அவன் பிழைப்பான். சரிங்களா? தேங்க்யூ.